தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்த் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருக்கிற ஒவ்வொரு தமிழருக்கும் என்னுடைய தலைவணங்கி என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதை என்னுடைய தலையாய கடமையாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். 114 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவிற்கும் இடையே நடக்கும் இந்த மாபெரும் போராட்டத்திற்கு இதுவரைக்கும் ஒரு தீர்வே இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்த வண்ணம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தீர்வே என்றைக்கு வரப்போகிறது என்று ஒவ்வொரு தமிழரும் எதிர்பார்க்கும் நிலை இன்றைக்கு தமிழகம் மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் காவேரியில தண்ணி வராததுனால சம்பா குறுவை சாகுபடிகள் முற்றிலுமாக பொய்த்து போய்விட்டது. விவசாயம் முற்றிலும் அழிந்து விட்டது. குடிக்க தண்ணீர் இல்லை, தொழில் செய்ய தண்ணீர் இல்லை என்ற அவல நிலை இங்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு 15 நாட்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு தினமும் 12,000 அடி கனஅடி தண்ணீர் காவேரியில் திறந்து விட வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற அதிரடி தீர்ப்புக்கு பிறகு கன்னட அரசு அதற்காக பணிந்து இன்னைக்கு தண்ணீர் திறந்திருக்காங்க. இல்லாட்டி அவங்க நிச்சயம் தண்ணீர் திறந்திருக்க மாட்டாங்க. உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழர்கள் சார்பாக நாம் தலைவணங்கி அவர்களுக்கு நமது நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தமிழனினுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, தண்ணீர் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே சமமான ஒரு ஒன்று. இதுல நான் தான் நீ தான் என்று யாரும் இதுல பங்கு போட யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, காவேரியில தண்ணீர் இன்னைக்கு நேத்தா வந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு வருஷமா வருது. ஆனா ஒவ்வொரு வருடமும் இந்த அதாவது எஸ்பெஷலி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல தொடர்ந்து இந்த மாதங்களில் தொடர்ந்து காவேரிக்காக போராடுவதும் மழை காலம் ஆரம்பிச்ச உடனே இதை மறந்து போவதும் ஒரு சம்பிரதாய